அற்புதத்தின் கடவுளாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை நாளில பிதாவாகிய தேவனுக்கும் மனித குலத்தை மீட்டு ரட்சித்த ஆண்டவராகிய இயேசுவுக்கும் நமது உள்ளங்களில் வாசம் என்னும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக. 29ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை இந்த நாளில தேவன் அற்புதமான ஒரு செய்தியாக அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற நமக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, தேவன் தன் ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். அப்போஸ்தலர்களை ஆண்டவராய் இயேசு தெரிந்து கொண்டு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து சாத்தானின் தலையை நித்தியத்திற்கும் நசுக்கி போட்டுவிட்டு ஜெயம் பெற்ற இயேசு பரலோகம் போகும்போது அப்போஸ்தலருக்கு சொன்ன செய்தி, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், நான் போய் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், பரிசுத்த ஆவியால் நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். எருசலேம் தான் இயேசுவை கொலை செய்த இடம். யூதேயா சமாரியா தான் இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்குள் வரக்கூடாது என்று தடுத்த இடம். அங்கெல்லாம் இந்த அப்போஸ்தலர்கள் கலங்கிய இடம். இங்க ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களுக்கு புது பலன் தருவார், நீங்கள் எருசலேமில் எனக்கு எழும்பி பிரகாசிப்பீர்கள், யூதேயா சமாரியாவில் என்னை மகிமைப்படுத்துவீர்கள், உலகமெங்கும் எனக்கு நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள், உங்களை ஆவியினால் நான் பலப்படுத்துவேன் என்று சொன்னார். என் அன்பானவர்களே, தேவன் தன் ஜனங்களை அவர்கள் பலவீனங்களில் விட்டுவிடுகிறவர் அல்ல. உங்களுடைய பலவீனங்கள் பாவ காரியங்களாக இருக்கலாம், அல்லது கோபமாக இருக்கலாம், அசுத்தமாக இருக்கலாம், அவநம்பிக்கையாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், விரோதமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம், ஏதோ மனித ஆசைகளாக இருக்கலாம், இச்சைகளாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பலவீனத்திலும் நீங்கள் மூழ்கி போக தேவன் அனுமதிப்பதே கிடையாது. அதிலிருந்து நீங்கள் நாம் விடுதலை பெறவே தேவன் வாஞ்சிக்கிறார். ஆகவே அவர் பலன் தருகிறார். கிறிஸ்து பலன் தருகிற தேவன். அவர்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். பார்த்தீர்களா? கிறிஸ்து இயேசு ஜெபத்தில் வேத வசனத்தில் அவனை தேடும் போதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறவர். என்னை பலன் தாரும், உன் பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, வல்லமை எனக்கு தாரும், உம்முடைய தரிசனங்கள் எனக்கு தாரும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், உம்முடைய ஆவி எனக்கு தாரும் என்று நாம் கேட்க உரிமை உள்ளவர்கள். நாம் புது பலன் அடைகிறோம். அதோடு மாத்திரமல்ல, தன் ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, ஒரு பக்கம் சத்துருவை ஜெயிக்கிற பலன், எதிரிகளை ஜெயிக்கிற பலன், பாவத்தை ஜெயிக்கிற பலன், இன்னொரு பக்கம் நாம் இழந்து போன எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களால் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். உங்கள் உழைப்பின் ஆசீர்வாதம், உடல் சுக ஆசீர்வாதம், உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதம், உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிரப்புவார். என் அன்பானவர்களே, தேவனிடத்திலிருந்து பலத்தை எதிர்பாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள். இதுவே இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை நாட்கள். பிறக்க போகிற புதிய மாதத்திலிருந்து இதோ தேவ பலன் உங்களை நிரப்பிக் கொள்ளட்டும். பரலோக ஆசீர்வாதங்களால் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய தலைமுறைகள் எல்லார் வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்கள் வந்து நிரம்ப போகிறது, நிரம்ப போகிறது. நீங்கள் பலனடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்படியான சாட்சியாக உங்களை ஆண்டவர் இயேசு உயர்த்துவார். உங்கள் வீடு ஒரு துதி வீடாய் மாறும், ஜெப வீடாய் மாறும். தேவனை ஆராதிக்கிற இடமாக உங்கள் வீடு மாறும். ஆண்டவர் எல்லா இருளையும் வெளிச்சமாக மாற்றிவிடுவார். சத்துருக்களின் வேர் பிடுங்கி விடுவார். புதுபலன் தருவார்.
எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி பலகீனமாயிருந்த எங்களெல்லாம் மீட்டு ரட்சித்து உமது ஆவியின் பலனை எங்களுக்கு கொடுக்க செய்தீரே. இயேசுவே எங்களுக்கு பலனாய் கொடுத்தீரே. அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் வாஞ்சித்த, தேடிய, முயற்சிக்கிற, வாஞ்சிக்கிற சகல ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுக்கிறவரே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். பலனும் ஒரு புதிய அற்புத ஆசீர்வாதமும் உடைய ஜனங்களை மூடிக்கொள்வதாக. உமக்கு சாட்சியாக எல்லா ஜனங்களும் எழும்புவார்களாக, பெருகுவார்களாக, உயர்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.